வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே. எல்லா மனிதருக்கும் கர்த்தர் சொன்ன அந்த விசுவாசியினுடைய அந்த உயிர்த்தல், மரணமற்ற வாழ்க்கை என்பது வேற, அது இது இல்லை. மரணம் என்பதே இது இல்லை, வேற. தெரியுமா உங்களுக்கு? மரணம் என்பதே ஒரு மனிதன் மூச்சு போச்சு இல்லாமல் விழுந்து செத்து போகிறதை மரணம்னு சொல்லலை. வேதம் சொல்லுகிற மரணம் என்பது வேறு. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள், சாகவே சாவீர்கள். உடனே அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாங்க, அந்த பாம்பு அவர்களை வஞ்சித்தது, அந்த பழத்தை பறித்தார்கள், தானும் தின்று தன் புருஷனுக்கும் கொடுத்தார்கள். மனைவி கொடுத்தோன்னே கேள்வி கேட்பாடே இல்லாமல் சாப்பிட்டான் அவனும். 2 பேரும் இருந்தாங்க. வசனத்தின்படி அவர்கள் அன்றைக்கு செத்தார்களா? ஆண்டவர் சொன்னார் ஆவிக்குரிய சாவுன்னு சொன்னாராம்மா. அவர் என்ன சொன்னார்? அன்றைக்குத்தானே சாவாய், இனி எப்போவோ சாவதை பற்றி அல்ல, புசிக்கும் அந்த நாளிலே சாவாய். அப்போ சாவு, அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நடந்திருக்கணும். அப்போ சாவு என்றால் எதை சொல்கிறார்கள்? அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து யோசிச்சு பாருங்க. தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டான். தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுறதுக்கு பேர் தான் சாவு. அதைத்தான் வேதம் சொல்ல, பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், கடவுளுக்கும் தனக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறான், அது பேர் தான் செத்த நிலைமை. சாப்பிடுவான், குடிப்பான், தூங்குவான், ஓடுவான், உழைப்பான், சம்பாதிப்பான், ஆனால் செத்தவன். அப்போ மரணம் என்பது சரீரத்தில் இருக்கிற உயிர் சரீரத்தை விட்டு பிரிவதல்ல, தேவனோடு இருக்கிற வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிவது, அது பேர் தான் மரணம். அப்போ வேதம் சொல்லுது. அப்போ சொல்கிறாங்க, மரணமே உங்களுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி